படத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த இடத்துல சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிளானா இல்லை தற்செயலா அப்படின்னு ஒரு விஷயம் தற்போது நடந்திருக்கு. அதாவது சிஎம் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயின் சிக்மா படத்தின் ரிலீஸ் அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னடா அப்டேட்டு, இதில் என்னடா அப்படி விஷயம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு அதிர்ச்சியான இந்த விஷயம் வந்து தற்செயலாக நடந்த ஒரு விஷயமாக, எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாற்றம் என்னங்கிறது தான் நாம் இப்போ வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்துக்க போகிறோம். தமிழக திரையுலகில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அதிக கவனம் ஈர்த்து வரக்கூடிய திரைப்படங்களில் ஒன்றாக சிக்மா படம் உருவெடுத்திருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். இந்த சிக்மா படமானது பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயின் படமாகவே நம்ம சொல்லலாங்க. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாக கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி தற்போது வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். படக்குழுவின் அறிவிப்பின்படி சிக்மா திரைப்படம் வரும் ஜூலை 31 உலகம் முழுவதுமே திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்குங்க. இந்த சிக்மா திரைப்படத்தின் மூலம் ஜேசன் சஞ்சய் முதன்முறையாக இயக்குனராக களம் இறங்குகிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பல ஆண்டுகளாகவே விஜய் ரசிகர்கள் ஜேசன் சினிமாவுக்கு எப்போது வருவார் என்று கேள்வியை எழுப்பி வந்த நிலையில அவர் நடிகராக அல்லாமல் இயக்குனராக அறிமுகமாக இருப்பது ஹாலிவுட்டில் தனி ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகனாக நடிகர் சுந்தீப் கிஷன் நடித்து இருக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு திரை உலகிலும் தனக்கென தனி ரசிகர் வட்டத்தை உருவாக்கியுள்ள சுந்தீப் கிஷன் இளம் இயக்குனரின் முதல் முயற்சியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. படத்தை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரித்து வருகிறது. பிரம்மாண்ட தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சயின் முதல் முயற்சிக்கு ஆதரவளித்து இருப்பது இந்த துறையிலே பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது முதல் திரைப்படத்துல இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு எந்த இயக்குனருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த இடத்துல நாம தெரிவிக்கலாம். ஜேசன் விஜய் அவர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு இப்ப கிடைத்திருக்கு. இசை அமைப்பாளராக தமன் எஸ்.ஏ இணைந்து இருப்பது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தமன் எஸ் அவர்கள் இந்த படத்தின் இசை அமைப்பாளராக கண்டிப்பா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா சொல்லலாம். அண்மை காலங்களில் பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்த தமன் இந்த படத்திற்கு வித்தியாசமான இசை அனுபவத்தை வழங்குவார் என ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். இது மட்டுமில்லாமல் சிக்மா படத்தின் தொழில்நுட்ப குழுவும் கவனம் பெற்று இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிரபல எடிட்டர் பிரவீன் கேஎல் படத்தொகுப்பை மேற்கொள்ள இருக்கிறார். ஒளிப்பதவை கிருஷ்ணன் வசந்த் அவர்கள் கவனித்துக் கொண்டு வருகிறார். இணை இயக்குனராக சஞ்சீவ் பணியாற்றி வருகிறார். பப்ளிசிட்டி டிசைன்களை டியூனிக் ஜான் உருவாக்க இருக்கிறார். இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பணிகளை மேற்கொண்டு வருகிறாங்க. ஹரிஹரசுதன் மேற்கொண்டு நிறைய பணிகளை கொண்டு வருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கலாம். முதல் படம் என்றாலும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப குழுவை ஜேசன் சஞ்சய் அவர்கள் தேர்வு செய்து இருப்பது அவருடைய திட்டமிடலை வெளிப்படுத்துவதாகவே திரையுலகு வட்டாரங்கள் சொல்லி வராங்க. அதாவது முதல் படத்துல நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய திரைப்படத்தை பணியாற்றி இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வைத்து தன்னுடைய முதல் படத்தை தேர்வு செய்து இருப்பது கண்டிப்பாக திரையுலகத்திற்கு ஒரு சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். ஜேசன் சஞ்சயின் சினிமா பின்னணி பற்றியும் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. விஜயின் மகனாக இருந்தாலும் நேரடியாக சினிமாவுக்குள் நுழையாமல் வெளிநாடுகளில் முறையாக திரைப்பட கல்வி கற்ற பிறகு அவர் இயக்குனராக அறிமுகமாகி உள்ளாருங்க. கடந்த 2020 கனடாவின் டொராண்டோ பிலிம் ஸ்கூலில் பிலிம் புரொடக்ஷன் டிப்ளமோ முடித்த அவர் பின்னர் லண்டனில் திரைக்கதை எழுதுவதில் BA பட்டமும் பெற்றிருப்பது பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதனால ஜேசன் சஞ்சய் தொழில்முறை அணுகுமுறையுடன்
திரைப்படத்தை உருவாக்கி இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கிறது. இந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில நிறையவே உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நிச்சயமா தெரிவிக்கலாம். இதற்கு முன்பு ஜேசனை நடிகராக அறிமுகப்படுத்த பல்வேறு முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இயக்குநர்கள் அல்போன்ஸ் புத்திரன் கூட ஜேசனை ஹீரோவாக நடிக்க வைக்க கதை சொல்லி இருந்ததாகவே நடிகர் விஜய் ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்டு இருந்தாருங்க. ஆனால் அதனை தவிர்த்து இயக்கத்துறையை தேர்வு செய்திருப்பது ஜேசனின் தனிப்பட்ட விருப்பத்தையும் சினிமாவை அணுகும் விதத்தையும் வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. சிக்மா திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் வெளியாக இருப்பதால் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா படம் தென்னிந்திய அளவில் பெரிய வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இந்த அறிவிப்பை வைரலாக்கி வருகின்றனர். தளபதியின் வாரிசு இயக்குநராக வருகிறார் என்ற கருத்தில் ரசிகர்கள் உற்சாகமாக பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரசிகர்களிடையே தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. அது நடிகர் விஜயின் மௌனம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தனது மகன் இயக்குநராக அறிமுகமாகும் படம் குறித்து விஜய் இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ வாழ்த்தோ அல்லது சமூக வலைதள பதிவோ வெளியிடவில்லை அப்படின்ற ஒரு கருத்து இப்ப வெளிப்படுது. பொதுவாகவே குடும்ப விஷயங்களில் அதிகம் கருத்து தெரிவிக்காத விஜய் படத்தின் ரிலீஸ் சமயத்துல ஏதேனும் வாழ்த்து தெரிவிப்பாரா என்பது தற்போது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவே இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். சிக்மா வெளியாகும் முன்பே விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படமும் வெளியாகும் என தகவல் தெரிவிக்கின்றனர். இயக்குனர் எஸ் வினோத் இயக்குள்ள இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, மமிதா பைஜி மற்றும் பாபி தியோல் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்து இருக்காங்க. கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படம் ஆரம்பத்தில் பொங்கல் வெளியீடாக திட்டமிட்டப்பட்டு இருந்தது. சென்சார் தொடர்பான சிக்கல்களால் படம் தாமதமானது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமின்றி கடந்த மாதம் ஜனநாயகன் திரைப்படத்தின் சில காட்சிகள் இணையதளத்தில் சட்டவிரோதமாக கசிந்ததாக தகவல் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வந்ததுங்க. இருப்பினும் படக்குழு அதனை சமாளித்து வெளியிட்டு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. ஒருபுறம் விஜயின் ஜனநாயகன், மறுபுறம் அவரது மகன் ஜேசன் சஞ்சியின் சிக்மா என தந்தை மகன் இருவரின் படங்களும் ஒரே காலகட்டத்தில் வெளியாக இருப்பது ரசிகர்களுக்கு இரட்டை கொண்டாட்டமாக மாறியிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஹாலிவுட்டின் கவனம் முழுவதும் சிக்மா திரைப்படத்தின் மீதே திரும்பி இருக்கிறது. ஜூலை 31 வெளியாகி உள்ள இந்த படம் ஜேசன் சஞ்சியை வெற்றிகரமான இயக்குநராக அறிமுகப்படுத்துமா என்பது ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. தமிழ் திரையுலகில் சமீப காலமாக அதிக கவனம் ஈர்த்து வரும் திரைப்படங்களில் ஒன்றாக சிக்மா தற்போது உருவெடுத்து இருக்குங்க. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி தற்போது வெளியிட்டு இருக்காங்க. ரசிகர் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு இதனால உருவாகி இருக்கிறது. படக்குழுவின் அறிவிப்பின்படி சிக்மா திரைப்படம் வரும் ஜூலை 31 உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. ஸோ இது போன்ற புதிய அப்டேட்டை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.